நம்முடைய அமல்களை எல்லாம் அவருடைய தலையை ஏற்றி விட்டு அல்லாஹ் அவரை சொர்க்கத்தை அனுப்பிவிடுவான். குணத்துல நல்ல முறையில் நாம் நடக்க வேண்டும். எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. மீசான் தராசு, அந்த தராசுல நாம் செய்யக்கூடிய அமல்கள், செய்யக்கூடிய குணம், அது எல்லாமே அங்க வைக்கப்படும். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துல மனிதர்கள் குணத்தால எப்படி வாழ்ந்திருப்பாங்க, பொறுமையாக இருந்திருப்பாங்க, பொறாமைப்படாமல் இருந்திருப்பாங்க, நல்ல அடியாராக நல்ல குணமுடையவராக இருந்திருப்பாங்க. அந்த குணமும் அந்த மீசான் தராசுல வைக்கப்பட்டு அது ஒரு நல்ல கணமாக இருந்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அப்படிப்பட்ட நபரை சொர்க்கத்தில் அனுப்பிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறார்கள், மறுமை நாளில் தொழுகையாளிக்கு எப்படி ஒரு அந்தஸ்தோ, நோன்பாளிக்கு எப்படி ஒரு அந்தஸ்தோ, அதே மாதிரி நல்ல குணமுடையவர் அவர்களுக்கும் மிக சிறந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் பல செய்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனா ஸைமுன், நான் பொறுப்புதாரி. யாருக்கு என்றால், மறுமையில் நான் ஒரு உயர்ந்த ஒரு வீட்டை நான் வாங்கி தருகிறேன். யாருக்கு தெரியுமா? ஃபி அஹ்ஸனில் அக்லாக், நல்ல குணமுடையவர், நல்ல முறையில ஒழுக்கம் மிக்க மக்களிடத்துல பேசும்போது நல்ல நகைச்சுவையாகவும் புறம் பேசாமலும் பொறுமையா இருந்திருப்பாங்க குணம்சாலிக்கு. அப்படிப்பட்ட நபருக்கு நான் சொர்க்கத்துல உயர்ந்த வீட்டை வாங்கி தருகிறேன், அது என்னுடைய பொறுப்பு என்று நபிகளார் அவங்க சொன்னார்கள். குணம் விஷயத்தை நாம் சரியான முறையில் நடக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இப்படி பல தண்டனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மறுமை நாளில் அல்லாஹ் என்ன பண்ணுவான் என்றால், சூரியனை ஒரு மைலுக்கு இறைவன் கொண்டு வந்துருவான். இன்றைக்கு எவ்வளவோ தூரங்கள் இருக்கிறது, அதுவே நம்மளால தாங்க முடியல. அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு மைலு கொண்டு வந்துருவார். அவர்கள் பாவம் செய்தவுடைய நிலை என்பது எப்படி இருக்கும் என்றால், வேர்வை என்பது அவர்களை மூழ்கடிக்கும். ஒரு நபர்களுடைய வேர்வை கரண்டை கால் வரையும், ஒரு நபருடைய வேர்வை வயிறு வரையும், இன்னும் சில நபர்கள் அவர்களை மூழ்கடித்து விடும். உலகத்தில் அவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான். அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் என்ன பண்ணான் என்றால், சில நபருக்கு அரிசினுடைய நிழலை கொடுப்பான், 7 சாவாக்கு கொடுப்பான். அதுல முக்கியமான ஒரு நபர் தான் இபாதத்தி ரப்பி, அல்லாஹுடைய பாதையில வணக்க வழிபாடுகள்ல ஒரு இளைஞன் என்ன இருப்பான், அந்த பருவத்தை கழித்திருப்பான். அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், தன்னுடைய நிழலை கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொண்டோம் ஆனால் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படியே மரணம் வரைக்கும் உடைய வாழ்க்கை அப்படியே எங்க போறது, கூத்தாடியை பின்பற்றி போகிறான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தோமே ஆனால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நச்சுன்னு சொன்னார்கள், அந்த மஹ்பபத, நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் மறுமையில் இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொன்னார்கள். அப்போ இன்றைக்கு இளைஞர்கள் பார்த்தோமே ஆனால் தெருக்கூத்தாடிகளையும் கூத்தாடிகளும் அவனை முன்மாதிரி எடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவன் எப்படி உருப்படுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நபர் வரார், வந்து கேட்கார், மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீ என்ன செஞ்சிருக்கிய அதற்காக அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் இறைவனையும் உங்களையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ மறுமையில் இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். மஹ்ஷருடைய எச்சரிக்கை நம்ம இடத்துல அதிகமாக வரணும். இந்த எச்சரிக்கை அடிக்கடி வரும்போது நாம் ஒரு ஒழுக்கமிக்கவராக, இறையச்சம் என்பது நமக்கு அதிகமாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்ல முறையில் வாழ்ந்து மறுமையில இறைவனுடைய அரிசியினுடைய நிலையை பெறக்கூடிய மக்களாக உங்களை இறைவன் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி எனது முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பார்த்தோமையானால் மிக வேகமாக மறுமை நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்பாக சில அடையாளங்களை சொல்லியுள்ளார்கள். விபச்சாரம் பெருகிவிடும், ஆங்காங்கு பூகம்பம், மக்களிடத்தில் அறிவு பிடுங்கப்படும், மது வழக்கம் அதிகமாகிவிடும் என்று நபிகளார் சொன்னார்கள். இதெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நடந்து